திருப்பூரில் இன்று திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு. கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் சிறப்புரையாற்றுகிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். வெல்லும் தமிழ் பெண்கள் என கனிமொழி எம்பி பதிவிட்ட புகைப்படத்தில் தமிழிசை. திருப்பூரில் இன்று திமுக மகளிர் அணி மாநாடு நடக்கும் நிலையில் பதிவு. சேலத்தில் நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவராக ராமதாஸ் தேர்வு. கட்சியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அறிவித்த அன்புமணிக்கு பொதுக்குழுவில் கண்டனம். மீண்டும் ஐயா அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இருந்த ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கிறது என்ற ஒப்புதலை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ஐயா. பசுமை தாயகம் தலைவர் பதவியிலிருந்து சௌமியா அன்புமணி நீக்கம். பசுமை தாயகத்தின் தலைவராக ஸ்ரீகாந்தியை நியமித்து பொதுக்குழுவில் தீர்மானம். RSS அடிமைகள் என அன்புமணி தரப்பை கடுமையாக சாடிய பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி. பாஜக பக்கம் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறதா பாமக? எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துறை செயலாளரையும் திமுக கைகூலி, திமுக அடிமையினே மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சியில் பங்கு பெறுவோம் என பேசிய பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி. 25 MLA-க்களுடன் சட்டமன்றம் செல்வோம் எனவும் சூளுரை. நமக்கென்று ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள், எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தரது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை என கூறிய விஜய்க்கு பதில். என்ன கூட்டம், நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நாங்க களத்தில் இருக்கோமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். நடிகருக்கு கூடுதலாக ரசிகர்கள் இருக்கலாம், எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. பரப்புரைக்கு நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடும் என விஜயை கடுமையாக விமர்சித்துள்ள செல்லூர் ராஜு. தமிழ்நாட்டின் கடன் நிலைமை அபாயகரமானதாக உள்ளது. தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதாக கனிமொழி எம்பி கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். தமிழ்நாட்டின் கடன் நிலை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்களிடையே கருத்து மோதல். உத்தரப்பிரதேசத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுவது முறையற்றது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிவு. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனத்திற்கு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பதில். திசை திருப்பும் சூழ்ச்சிகளில் திமுகவினர் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என IT விங்குக்கு அறிவுரை. டெல்லிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவரும் காற்று மாசு. பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 450 புள்ளிகளை கடந்தது. டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் ரயில் விமான சேவையில் பாதிப்பு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து
கண்காணித்து பயணங்களை திட்டமிட அறிவுறுத்தல். உற்சாகமாக நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பு ஒத்திகை. பணியையும் பொருட்படுத்தாமல் மிடுக்குடன் பங்கேற்ற படை வீரர்கள்.